குடும்பத்தோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டு மிரட்டுனா போவாங்களா? ஃபோன் பண்ணி அதை விடுறீங்களா? இது என்னம்மா நியாயம்? நியாயமா அதெல்லாம் அவரோட பொண்டாட்டியை கூட்டு மேடம், அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டியை கல்யாணம் நானும் பிறகு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா இப்போ என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒன்று வாழ்ந்தா நான் உங்களோட வாழுதேன் மேடம். எனக்கு நான் வேற பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஐடியாவும் கிடையாது. யார் ஃபோன் பண்ணி வர சொன்னான்னு கேளுங்க. என் மாமா வர சொன்னாங்க. இவங்க மாமா யார் பொண்டாட்டி யார் கூட்டு வச்சு நீ வந்து பேசிட்டு இருக்காங்க? பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இவ எல்லாமே என்னால சாப்பிடவே முடியல, சத்தியமா சாப்பிட முடியல மேடம். எனக்கு இருந்தா நான் இவளோட வாழ்றேன், இல்லைன்னா இன்னும் என்னை கொன்றுங்க. இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிடு. யாருக்கும் கல்யாணம் இருந்தேன். நான் முதல் மனைவி பிடிக்காம பிரிஞ்சிட்டோம். நான் தான் மெயின் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. அதனால் ரெண்டாவது கல்யாணம் முடித்தேன். ஃபோன் பண்ணிக்கிறவங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவர் சொந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம். அங்கே போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டு, அது எனக்கு தெரியாது. போனிய கள்ளக்காதலா 6 மாதமாக அப்படியே அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்துட்டு ஒரு 6 மாதம் அவங்க கூட இருந்துட்டான். அப்போ 6 மாதம் எங்கள் வீடு இருந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். இனிமேல் நான் ஏற்றுக்கிட முடியாது. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. இந்த பையன் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன கொலை பண்ணின்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். சரி, அந்த பையன் தான் போய் சேர்ந்தாள் இல்லை இப்போ சமீபத்தில் அந்த பையன். ஓ அப்படியா விஷயம்? என்ன மாதிரி மிரட்டல்? சங்கரன் சொந்த ஊருக்கு வந்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டே இருக்கான். இந்த ஏரியால அங்க இருக்கான் அவன் மட்டும் என் கல்ல மாட்டல. உங்களை எதுக்கு மிரட்டுறாரு அவரு? அவன் என் கூட இருக்கதாக அவனுக்கு நினைப்பு. உங்க மனைவி தானே அது? 2வது மனைவி. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இவ்வளவு வந்து 2வது கல்யாணம் முடிச்சிருந்தேன். ஆனாலும் மனைவி தானே. மனைவி தான். 6 மாதம் அவன் கூட போய் இருந்துட்டான்ல. இருந்துட்டு இப்போ அவன் இருக்க மாட்டாம என் கூட வந்து இருக்கானுக்கா. அட வெக்கம் கட்டுவீங்களா? சும்மா மிரட்டுறாரா இல்ல அப்படி பண்ணக்கூடிய ஆளா? அவன் பண்ணாலும் பண்ணலாம். உங்களுக்கு அவங்க வேண்டாம். வேண்டாம். உங்களுக்கு பசங்க இருக்கா? ஆமாம். முதல் மனைவி இல்லையா? இவங்க இல்லையா? முதல் மனைவி. இவங்கள்ட்ட பசங்க இல்ல? இல்லை. இல்லைங்க, இல்ல இல்ல. அவங்களுக்குள்ள எப்படி பழக்கம் ஆச்சு? எப்படி அது எப்படி ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 7 வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்கீங்க. ஆமா. அப்போ நீங்க கேட்க மாட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. 6 மாதத்துக்கு முந்தி அவங்க கூட ஒரு படம் சுற்றி இருக்க வச்சிருக்கா. அது போல 6 மாதத்துக்கு போது அவங்க கூட போய் கண்டிப்பாக இருந்துக்கிட்டான். என்னடா மாவாட்டி இருந்த என் பொண்டாட்டியாவை லவட்டிட்டு போறான். கோர்ட்டில் நான் போட்டு வாரத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்கு வந்தால் நான் செத்து போவேன், எனக்கு மான பிரச்சனை அப்படின்னு, நான் எதுக்குமே உங்கள்கிட்ட வரமாட்டேன் பக்கத்தில் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். போய் தொலையா. அப்ப நீங்க அந்த திருமணம் முறைப்படி பண்ணல. யாரும் மேடம்? இந்த 2வது மனைவி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி? அது முதல் மனைவி இருக்கும்போது ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. இப்போ நீங்க அவங்கள வேண்டாம் சொல்றீங்க, உங்களை நம்பி வந்திருக்காங்களே. நம்பி வந்திருக்காங்கன்னா உலகம் ஒத்துக்கிறாங்கல்ல. அதுக்கு 1 வருஷமா ஒருத்தர் போய் இருந்துட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து இருக்கும்போது அப்ப அந்த பையனோடய அனுப்பிடலாங்கிறீங்களா? அது அவளோட இஷ்டம். எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு மேல. இப்ப நீங்க சொல்றது வந்து உங்களுக்கு மிரட்டல் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, ஆமா. அவங்க வாழ்க்கை அவங்க இஷ்டம். அது ஆனா உங்களுக்கு அதுல ஈடுபாடு இல்ல. இல்லை. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. குடும்பத்தோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டு மிரட்டுனா போவாங்களா? ஃபோன் பண்ணி அதை விடுறீங்களா? இல்ல மேடம், இது பொய் இல்ல. இது என்னம்மா நியாயம்? நியாயமா அதெல்லாம். ஒரு பொண்ணு ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது மிரட்டுனா போலீஸ்ட்டு போவாங்க, ஹஸ்பண்ட சொல்லுவாங்க, போலீஸ்ட்டு சொல்லல மேடம், அதை விட்டுட்டு தப்பு அவன் மிரட்டினான்னு கூட போவாங்களா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? மேடம், போலீஸுக்கு போகணும்ல, இவங்ககிட்ட என்ன சொல்லல. நீங்க சொன்னா அப்ப நீங்க உங்களுக்கு அதுல உடன்பாடு இருந்திருக்கு, அதை ஒத்துக்குங்க. சும்மா பழிய போடாதீங்க இன்னொருத்தர் மேல. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? இல்ல மேடம், நியாயம் தப்பு இருக்கு. நான் அதை சொல்லுங்க. ஒத்துக்கிறேன் மேடம். இல்ல நான் ஒத்துக்கிறேன். சரி, ஏன் அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. இவங்க வந்து தாலியை கழுத்து அப்படி இப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவன் ரொம்ப பாசமா பேச ஆரம்பிச்சான். அதனால நான் இந்த பாசத்துல இது கிடைக்க இது சொல்லறதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். இந்த பாசத்துல நான் வாங்கிட்டேன், அவ்வளவுதான். கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. அவர் பிரச்சனை ஆரம்பிச்சோன்னா என் கூட வந்து இருந்துரு, நான் எங்க அம்மா என்ன ஒண்ணு நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான்.
சரி நான் அவங்க கூட போய் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா அது எப்படி திடீர்னு அப்படி போயிருந்தீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இல்லை அப்படி இல்லைன்னா என் பாசம் எங்கே கிடைக்க அங்கே தான் மேடம் போமாச்சு, இல்லைன்னா போயிருக்க மாட்டேன். ஊர் உலகம் என்னத்த சொல்லுங்க, குடும்பத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யோசிக்கலையாம்மா? அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. என் கூட இருந்தா கொலை பண்ண மாட்டேன், இல்லைன்னா உன் பிள்ளை எங்கேயா தூக்கிட்டு போய் கொலை பண்ணிடுவேன். நான் ஒரே ஒரு பையன் தான், அதனால தான் நான் பணியிலன்னா போயிருக்க மாட்டேன். அதெல்லாம் சும்மா நிஜம் மேடம், இதான் அதெல்லாம் சும்மா. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? என்ன வேணும் உங்களுக்கு? போ. எனக்கு அம்மா கூட இருந்துட்டு இவர் பிரிஞ்சதுல வருத்தம் இல்லையா? இருக்கு, அவங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்களா மேடம்? எப்படி சேர்ப்பாங்க? ஏய் என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா அப்படி சொல்றேன். இருக்கு, ஆசை தான். அவங்க சேர்த்தது இருக்கேன், இல்லைன்னா என் அம்மா கூட இருந்துடுறேன். சிரிக்கிறீங்க. இது வெளியே சொல்ல முடியுமா? உடம்பு சரியில்லாம ஆகுமா உங்களுக்கு? ஆமா. இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணலாமாமா? சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம், லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாத. தனிமையில நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணும் அங்க போய் இருக்க போறது. மேடம் பையன் 2 பையன் கல்யாணம் முடிக்காம இருக்கான். மன்னிச்சு மறந்து ஏத்துக்கலாம்ல? அது முடியாது. நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன். இதுக்கு யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. இல்ல அப்படி இல்லைங்க, நம்ம ஒரு ஆம்பளை தப்பு பண்ணா ஏத்துக்கிறது உண்டு. அதே ஒரு பொம்பளை பண்ணியாச்சுன்னா ஏன் அந்த பக்குவம் நமக்கு வர மாட்டேங்குது? தெரியல. அதிகாரப்பூர்வமா உங்க மனைவி தானே அவங்க. ஆமா. ஏன் அதை விட என்னமா வேணும் உனக்கு? நல்லா இருங்க, குவைட்டா நல்லா உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இருங்க, நிச்சயமா அவர் மனசு மாதிரி உங்களை ஏத்துப்பாரு. என்னப்பா அது? சூசைட் அட்டெம்ப்டா? அது என்ன பண்ணீங்க? தூக்கு மாட்டிக்கிட்டு. எதுக்கு? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. என்ன பண்ணீங்க? எப்ப பண்ணீங்க? நிலையில சேலை கட்டி தூக்கு மாட்டிக்கிட்டு. அதான் எதுக்கு? அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? என்னப்பா பண்றீங்க? நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எவ்வளவு படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கேன். 10th. இப்போ என்ன வேலை செய்றீங்க? நான் பெயிண்ட் அடிக்க போகணும். போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுங்க. நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, 400. வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கலாம்ல. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை உண்டாக்கிக்கிறீங்க? எதுக்கு நீங்க அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசி இப்படி எல்லாம் பண்ணீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இல்லை மேடம், நான் பேசினது உண்மைதான். பேசி பழகுனது, நான் பழகுனவங்கள விடக்கூடாது, என் கூடவே இருக்கணும்னு நான் நினைச்சேன். அது தப்பா? இதுக்கு அக்ரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. இவங்க 7 மாசமா என் கூட தான் மேடம் இருந்தாங்க. இவங்க இருந்ததுனால இப்போ என் ஊருக்குள்ள எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா மேடம்? பொண்ணு பார்க்க போனாங்க மேடம். பொண்ணு பார்க்க போனதுக்கு நீ யாருமே கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தவள எங்க? அந்த பொண்ணு நேத்து ராத்திரி யாரோ ஒரு குல்ஃபி ஐஸ்காரனை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. குல்பி ஐஸ்கார கூட மேடம். நீ எதுக்கு அவங்க குடும்பத்தோட இருக்கிறவங்கள போன்ல பேசி இது பண்ண? நான் ஒரு இது யதார்த்தமா பேசி இது பண்ணிட்டேன். அது ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு எங்களுக்கு. என்ன விளையாடுற நீ? அவ என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ நானும் அம்மாவும் ஏத்தாப்புல வீடு எடுத்துருக்கோம், நீ ஒரு பண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு எடுத்து கொடுக்குறேன். இதே 11 சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி மேடம் இருக்கும்? எனக்கு ஆத்திர அடங்கலங்க. ஒரு கூட இவ்வளவு தாலி கட்டி கூட வச்சிருந்திருக்கேன். நான் வச்சிருந்தே இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்ன மேடம் செய்ய? அதனாலதான் அடிச்சிருக்கேன். அவரோட பொண்டாட்டிய கூட்டி மேடம், அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டிய கல்யாணம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா? ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. நான் வேலை பார்த்து இவளுக்கு தான் மேடம் நான் செலவழிச்சிருக்கேன். நான் இவ்வளவு நாள் வேலை பார்த்து நான் இவளுக்கு தான் செலவழிச்சிருக்கேன். நான் வேற யாருக்குமே நான் செலவழிக்கல. கேளுங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இவங்களை போய் எதுக்கு வீட்டுல விட்டோம்னு கேளுங்க. யார் போன் பண்ணி வர சொன்னான்னு கேளுங்க. என் மாமா வர சொன்னாங்க. இவங்க மாமா வர சொன்னாங்க. பொண்டாட்டி யார் கூட வச்சு நீ பேசிட்டு இருக்காங்க? பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. இப்ப என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஒண்ணு வாழ்ந்தா நான் இவங்களோட வாழுதேன் மேடம். எனக்கு நான் வேற பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ஐடியாவும் கிடையாது. எனக்கு நான் இவங்க கூட போய் என் ஊர்ல என்னை இருக்க முடியல மேடம். முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறாங்க. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? அவங்க பையனுக்கே 18 வயசு ஆச்சு. இல்ல மேடம், நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட இருக்கட்டும், நானும் வச்சு வாழ்றேன், நான் உன் பையனையும் வச்சு காப்பாத்துறேன், அவன் என் கூட வரட்டும், நீயும் என் கூட இருந்துக்கணும். அவரே கோச்சிட்டு போறாரு. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே, 7 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்கல்ல, நான் 7 நீங்க மாசம் கூட்டிட்டு போனீங்கல்ல, அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே தெரிஞ்சுதான் மேடம் என் கூட வந்தா. என்னடி இது? அவங்க புருஷனோட வாழ போறேன், நான் என்னோட குடும்பத்தை பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன இருக்க முடியாது மேடம். நான் சேர்த்து நான் 4 நாள் விழுவுறேன் பண்ணி, என்னால இருக்க முடியாது. 4 நாள் விழுவேன். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. இவ எல்லாமே என்னால சாப்பிடவே முடியல, சத்தியமா சாப்பிட முடியல மேடம். எனக்கு இருந்தா நான் இவளோட வாழ்றேன், இல்லைன்னா இன்னும் கூட என்னை கொன்றுங்க. அவ்வளோ தூரம் சின்சியரா லவ் பண்ணி, ஆனா அது முறை தவறின ஒரு உறவு.
அதை மறந்துட்டாங்க. ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இவளுக்கு என்னதான் மேடம் தெரியும்? உண்மையான பாசம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? உன்னை வீட்டில் நடு ரோட்டில் நடு தெருவில் கிடந்தேன், குடிக்க தண்ணி கேட்கறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னா மேடம், உள்ள கேட்டில் உட்காந்து உள்ள பூட்டி உட்காந்துக்கிட்டேன். இவ்வளோ பேசுறிய தம்பி, முறை தவறி அவங்க வீட்டுக்குள்ள அவங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவங்கள கூட்டிட்டு போயிருக்கீங்க. அந்த அந்த உறவே ஒரு முறையான உறவு கிடையாதுப்பா. இருந்துட்டு போகுது. நான் 1 மாசமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மேடம் மறக்கிறதுக்கு. மறப்பாப்பா, என்னால முடியல மேடம். முடியும்பா, முடியாத முடியும்? விஷயம். நீ சின்ன பையன், மனசு வேற விஷயங்கள்ல ஈடுபடுத்து. சரி, உனக்கு என்னெல்லாம் பண்ண பிடிக்கும்? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? ஒரே நிமிஷம், உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் சொல்லவா? அவர் முறைப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணாரு, நீங்க அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணீங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா. அவங்களுக்கு விருப்பம் இருந்தா கூட்டிட்டு போப்பா, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒன்று நீ என் கூட கண்டிப்பா நீ வந்து தான் ஆகணும். நீ இல்லைன்னா எனக்கு கண்டிப்பா நான் சாகத்தான் செய்யணும். இல்லைன்னா உன் கையால எனக்கு கழுத்து நெரிச்சு கொன்று. எனக்கு இதுக்கு மேல இறங்க முடியாது. நான் போய் ட்ரெயின்ல வந்து சாகத்தான் செய்யணும். நான் வாழ வேண்டிய வயசுல சாவு சாவு இருக்க முடியல மேடம். வாழ்ந்தானே இவளோட வாழ்ந்துட்டு போறேனே. யார் யார் கூட இருந்து வாழ்றதோட என் கூட வாழ்ந்துட்டு போட்டோம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? தயவு செய்து நீ வந்துரு, என்னை கொண்டு போட்டு போ. இல்லை நான் வரமாட்டேன். நானா செத்து போறாக்கல. வா, 2 பேரும் சாவும். என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். செத்து விளையாட ஒரு விளையாட்டாடா. நான் சத்தியமா நான் போக மாட்டேன். எங்க வீட்டுக்கு அப்படி விட்டு போயிருப்பாங்க என்ன. விட்டுட்டு போனா போயிட்டு, நான் உன்னை கூட்டு போறேன்னு தானே சொல்லுவேன். மேடம் நான் எழுதி கொடுக்குறேன், எனக்கு ஒரு வெள்ளை பேப்பர் கொடுங்க, நான் எழுதி கொடுக்கேன். நான் கூட்டு போகாம விட மாட்டேன். இல்லைன்னா என்ன எங்கே கூட கொண்டு போட்டு போயிருங்க. என்னடா என்ன சொன்னா கேட்க மாட்டேன். உங்களை நிஜமாவே உண்மையாவே லவ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்க கூட வந்திருப்பாங்க. அவங்க வரல. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. நம்ம நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருக்கோம், நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க கையில தான் இருக்கு. ஆமா, பெரிய டீச்சர் இவ போடி வேலையை பார்த்துக்கிட்டு. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.